வணக்கம் நண்பா. 11/7/24 கேஎல் கெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நண்பா இப்போ அதாவது நண்பா இந்த சார்ட்லேருந்து நமக்கு நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது சரியாக புரியலன்னு. சிவராமன் அவர் பேர் 6929 லாஸ்ட்டில் சிவராமன் நினைக்கிறேன். இப்போ நண்பா நம்ம அவருக்கு இப்போ ப்ளைனாக இந்த சார்ட் இருக்குது. இப்போ ப்ளைனாக இப்போ இதிலேருந்து நீங்கள் எப்படி ரிசல்ட் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன். இப்போ நண்பா லாஸ்ட்டாக ஒரு நம்பர் வேணுன்றவங்க ஸ்லிப் பண்ணிட்டு போய் லாஸ்ட்டில் போய் நம்பர் எடுத்துங்க நண்பா. இப்போ இந்த வீடியோ முழுசாக அவருக்கு தான். ஒருத்தர் டவுட் கேட்டார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் இந்த வீடியோ. எப்படி இதுலேருந்து இப்போ அதுதான் இன்றைக்கி ப்ளைனாக விட்டுருக்கேன், எதுவுமே எடுக்காமல் ப்ளைனாக விட்டுருக்கான். இப்போ நீங்கள் மட்டும் இதை அந்த கமெண்ட் பண்ணிங்கள நீங்கள் மட்டும் இதை ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி எதுவுமே எழுதாமல் கொடுத்துருக்கான். மற்ற நண்பர்கள் டைரெக்டாக ஸ்லிப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு நம்பர் எடுத்துங்க, அவங்க கணக்கில் வந்துச்சுன்னா. அப்படி அவர் கேட்ட டவுட் உங்களுக்கும் புரியணுன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நண்பா இப்போ நீங்கள் ப்ளைனாக இருக்கீங்க. நமக்கு நேற்று என்ன அடித்தாங்க, நேற்று ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அது நம்ம கொடுத்த பேட்டர்னு அதுக்கு முன்னாலே கொடுத்துருப்போம். 5-5-2-2ன்னு ஒரு பேட்டர்ன் காட்டுச்சு. அதே பேட்டர்னா இது சொன்னாலே யாரும் நம்ப மாட்டேங்க. நேற்றும் ஒரு பேட்டர்ன் காட்டுச்சு, 6-6-3ன்னு காட்டுச்சு. அதே பேட்டர்னை மறுபடியும் கொடுக்குறோமான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பக்கத்தில் 8 காட்டுச்சு. 8-6-6-3ன்னு நமக்கு கிடச்சதை ஒரு 6 எடுத்துகிட்டு 8-6-6-3ன்னு கொடுத்தான். ஆனால் 5-5-3ன்னு முடிச்சிட்டான். சரி, ஓகே நண்பா. இப்போ ப்ளைனாக விட்டுருக்கேன் உங்களுக்கு. இப்போ அவர் அந்த கமாண்ட் கேட்டார்ல, இப்போ ப்ளைனாக நேற்று நமக்கு என்ன ஆச்சாங்க, 5-5-3 3 டிஜிட்டு. உங்களுக்கு 3 டிஜிட்டு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறான், நல்லா நோட் பண்ணிங்க. 5-5-3 இப்போ எதுவுமே இல்லை, நம்ம ப்ளைனாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை, ஓகேவா? இது வியாழக்கிழமை சார்ட்டு நண்பா. இப்போ இந்த சார்ட்டில் இருந்து தான் நமக்கு ரிசல்ட்டு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டும் எடுக்கணும். 4 டிஜிட்டு 4 போர்டுமே இன்றைக்கி எடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நமக்கு போன வாரம் 4ஆம் தேதி நண்பா இந்த ரிசல்ட்டுக்கும் நோட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துங்க. இதே 4ஆம் தேதியோட சார்ட்டு. ஓகே, நமக்கு 682ன்னு அடிச்சான். இது 11ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்குள்ள சார்ட்டு. நீங்கள் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன்னு நீங்கள் உடனே எங்கள் சார்ட்டில் போய் எல்லாம் தேடாதீங்க. நீங்கள் சார்ட்டில் போய் தேடுறது ரொம்ப டைம் வேஸ்ட்டு. அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது, ஓகேவா? அது பாக்ஸ் பண்ணி எடுக்கணும். மந்த்லி டு மந்த்லி பாக்ஸ் பண்ணணும், கிராஸில் பாக்ஸ் பண்ணணும், 3 மாதத்தை எடுத்து பாக்ஸ் பண்ணணும். நம்ம தேடுற பேட்டர்னில் அந்த நம்பர் இல்லைன்னா அடுத்த வருஷம் சார்ட்டுக்கு போகணும். நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, இதிலேருந்தே எடுங்க, ஓகேவா? இப்போ நண்பா நமக்கு போன வாரம் 682 அடித்தாங்க நண்பா, ஓகேவா? இதே போன வாரத்துக்குள்ள சார்ட்டு, இது இந்த வாரத்துக்குள்ள சார்ட்டு. இப்போ 682ன்னு அடிக்கும் போதும் நல்லா பார்த்துங்க. இப்போ நமக்கு புதுசாக லாஸ்ட்டு 2ல் இருந்து தான் ஸ்டார்ட் நண்பா. 2 இப்போ 2 நமக்கு இங்கே எங்கே இருக்குது புதுசாக, அங்கே பாருங்கள். இங்கே 2 இல்லை, இன்றைக்குள்ள சார்ட்டில் இங்கே 2 இருக்கா? அதேமாரி இங்கே பாருங்கள், 1-6 1-7. நமக்கு போன வாரம் ஏ போர்டு என்ன அடித்தாங்க, 6. இப்போ அந்த ஏ போர்டு இருந்த இடத்துல 6, இந்த இடத்துல இன்றைக்கி 7 இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் நம்ம நண்பா, அந்த ஏ போர்டு 7 நீங்கள் எடுத்துக்கணும். இதை பாருங்கள், 4 டிஜிட் ஏ, இது பிசி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 7 ஏ போர்டுக்கு வச்சுட்டு ஏ போர்டு இப்போ உங்களுக்கு 4 டிஜிட் வேணும். என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் இங்கே பாருங்கள், இது அண்டர்லைன் பண்ணிட்டு இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து 4 டிஜிட்டுக்கு வைக்கணும். 27 17 87 07. இப்போ அடுத்து நமக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 37. இப்போ நான் இப்படி தனியாக இப்படி எழுதுனா தான் இங்கே பாருங்கள் நிறையா நம்பர் வருதுன்னு எல்லாம் வீடியோவை சரியாக பார்க்குறதில்ல. இப்போ நான் எடுத்து இதில் லாஸ்ட்டாக என்ன பேட்டர்ன் வருதோ அதை தான் நான் எடுப்பேன். இப்படி தான் எடுக்கிறேன் டெய்லி. ஆனால் நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறதில்ல, ஓகேவா? சிம்பிளாக நான் எனக்கு எந்த நம்பர் கிளிக் ஆகுதோ, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதோ அதை மட்டும் எழுதி போட்டுருவோம். ஆனால் அது போர்டு மாதிரி அன்றைக்கி அடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க 126 அடித்தான் சார்ட்டில், நமக்கு 127 வருது. 682 போன வாரம் அடித்தான். அந்த இடத்துல நமக்கு 7 இருக்குது. 7 தைரியமாக ஏ போர்டு வைக்கலாம். அதேமாரி இன்னொன்று பாருங்கள்,
இந்த சார்ட்டில் நமக்கு 4232 இருக்குது. இந்த சார்ட்டில் நமக்கு 4240 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், 4 கூடவே 2 கூடவே சி போர்டு நமக்கு ரெண்டுலேருந்து தான் ஸ்டார்ட்டு. இப்போ 2 இந்த மொதல் 2க்கு பின்னாடி இருக்கிற நம்பரை எடுத்து ஆல் போர்டு 4 கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதையும் ஆல் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு புதுசாக 2 வந்துருக்கு. இந்த சார்ட்டில் இல்லை பாருங்கள், 11951 இருக்குது. இங்கே வந்து நமக்கு 12070 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், 3 நம்பர் எங்கே ஆல் போர்டு கொடுத்தாச்சு. இந்த ஆல் போர்டு செக் பண்ணுங்கள், எப்படியும் ஒரு நம்பர் 2 நம்பர் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டினாச்சும் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் ஆல் போர்டு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ 4 பின்னாடி இருந்ததுனால சி போர்டு கொடுக்குறான். இப்படி கொடுத்துருவான். கொடுத்துட்டு நமக்கு ஃபைனலாக என்ன வருதோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை இங்கே 4 இங்கே கொடுத்துட்டான். இப்போ நமக்கு 2 வச்சான். இப்போ 4. இப்போ 4 நான் சி போர்டு எடுக்கணும் போதும் நான் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த லைனை எடுத்துக்கணும் நண்பா. 244404 இப்படி எடுத்துக்கணும். 4 வேறு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 9474 4 டிஜிட் நண்பா. இது ஒரு பேட்டர்ன். இது ஓகேவா? இது வீக்லி சேட்டோட பேட்டர்ன். இப்போ நமக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கு, 1010 வந்திருக்கு நண்பா. அதாவது நமக்கு போன வாரம் அடித்ததில் அந்த அங்கே பாருங்கள் 9552 நம்ம ஒரு ஷார்ட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நமக்கு என்ன வருது, 9680 வருது. அப்போ 2 நமக்கு 2 சி போர்டை வச்சாங்கல்ல, சி அந்த இடத்துல வந்து நமக்கு 8 இருக்குது. அப்போ சி போர்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 8 இந்த 2 கூட இருக்கிற 7 8 இது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே எடுத்து இப்போ நமக்கு புதுசாக 5 2 6 இந்த சீரியலில் வந்து நமக்கு 5 இருக்குது, 2 இல்லை. அப்போ ஏ போர்டுக்கு என்ன பண்ணணும், இந்த 5 எடுத்துக்கணும். 5 எடுத்து 658505 நண்பா 4 டிஜிட். ஓகேவா? இது ஏ போர்டுக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பிசி எடுக்க போகிறோம். பிசி எப்படி எடுக்கிறோன்னா 2ல் இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட்டு. 2ல் இருந்து ஸ்டார்ட்டு. 2க்கு அடுத்து நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 32 இருக்குது. இந்த 32வும் பிசிக்கு எடுத்துக்கணும் நண்பா. 32 ஸோ இதுதான் வந்து வீக்லி சார்ட் மெத்தட். ஓகேவா? 32 இப்படி எடுத்துக்கணும். இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறோம். ஓகேவா நண்பா? இப்போ நம்ம நேராக நம்பர் கொடுத்துருவோம் நண்பா. 3 டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க 532. இப்போ இதில் இருந்து எடுத்தது தான் நான் கொடுக்குறேன் நண்பா. எப்படி எடுத்தேனே 532 932. அதான் ஏ போர்டுக்கு எப்படி 9 எடுத்தேன்னா உங்களுக்கு அந்த சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இந்த இடத்துல வந்து 9 இருக்கும் பாயிண்டில், 9 இல்லை. இப்போ நமக்கு இந்த சார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நம்பர் விட்டு இந்த ஒரு நம்பர் எடுத்து இந்த ஒரு நம்பர் விட்டு இந்த ஒரு நம்பர் எடுத்து அடிப்பாங்க. அப்போ என்ன அடிப்பாங்க, 7007 அடிப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 2 9 வந்திருக்கு அந்த சார்ட்டில். இந்த பாருங்க 2 9 வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு 9 வரல. இப்போ அதெல்லாம் வச்சு தான் இந்த பிசி நான் கொடுத்துருக்கேன். இங்கே 734327249132 இப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டிஜிட்டில் இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம. 4432 8432 4543. அதான் இந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்கான். இது அப்படியே மாற்றி உல்ட்டாவாக வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நம்பர் தரேன். இப்போ நம்ம ஏ போர்டுக்கு 7 எடுத்துருக்கோம்ல, இந்த 7க்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு 32 பிசியில் 23. ஓகேவா நண்பா? 1 2 3 4 5 செட்டு. 5 செட்டில் 32 ஒன்று வைக்கணும், 23 ஒன்று வைக்கணும். வச்சிங்கன்னா 10 செட்டு. நமக்கு ஏ போர்டு 7 கிளிக் ஆச்சுன்னா 4 டிஜிட் இந்த நம்பர் கிளிக் ஆகிடும். ஒரு செட்டு 30 ருபீஸ்னா அப்போ 10 செட்டு பார்த்துங்க. 3 இப்போது என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் வந்தால் இதுக்கு எவ்வளோன்னு தெரியும். ஓகேவா? ஏ போர்டு வச்சு எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் தரேன் நண்பா.
அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன் நண்பா. டிஸ்பிளேயில் தரேன் நீங்கள் நம்பரு. அதான் அந்த ஏர்போர்டுக்கு 7 என்னும் போது இங்கே கொடுத்துட்டான், 3-2 கொடுத்துட்டேன். பிசியில் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கான். ஓகே பை நண்பா, நாளைக்கு பார்ப்போம். அந்த நம்ம டவுட் கேட்டார்ல, அவருக்கு ஒரு இன்றைக்கி இந்த நம்பர் தரேன் நண்பா, ப்ளே பண்ணுங்க. இதை அப்படியே இந்த 32-வை இந்த 7 ஏர்போர்டுக்கு ஒன்று வச்சு எடுத்துங்க, 9 1 ஏர்போர்டுக்கு வச்சு எடுத்துங்க, 4 1 ஏர்போர்டுக்கு வச்சு எடுத்துங்க. நம்ம வீக்லி சார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் நண்பா. ஓகே பாய்.